வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் படங்கள் டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வகையில் இப்போ 2 படங்கள் தியேட்டர் ரிலீஸை ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரப்போகுது. எந்தெந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து டேரக்டர் ராமோடைய இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிச்சிருக்கிற பறந்து போ. ஸோ அந்த படம் வந்து டேரெக்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் சீக்கிரமே ஸ்ட்ரீம் ஆக போகுது. இன்னொரு படம் வந்து ஒய்நாட் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் சசிகாந்த் அவருடைய டெபியூ டைரக்ஷனல் ஃபிலிமான டெஸ்ட். ஸோ டெஸ்ட் படம் வந்து டேரக்டாக ஓடிடியில் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடிலேருந்தே வந்துட்டு இருக்கு. இப்போ அது அஃபிஷியலாக கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ இந்த டெஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படமும் சீக்கிரமாக நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. நேத்தி பார்த்தீங்கன்னா எஸ்டிஆருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எஸ்டிஆர் 49, 50, 51 3 ப்ராஜெக்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ்டிஆர் 50 பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ப்ரொமோ ஷூட் வந்து அடுத்த மாதம் பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரொமோ எடுத்து முடிச்சு சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேபி ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயரை முன்னிட்டு கூட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கு முன்னாடியும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் வித் லாங் பியர்ட் இந்த லுக்கில் தான் வந்து இருக்காரு. இந்த ஒரு லுக் வந்து எஸ்டிஆர் 50 படத்துக்கான லுக் மட்டும்தான். ஆனால் எஸ்டிஆர் 49க்கான ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், 51க்கான ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், இந்த 2 படங்களுடைய போஸ்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இதே லுக்கில் தான் அப்பியர் ஆயிருப்பாரு. அதுக்கான ரீசனே அடுத்த மாதம் இந்த எஸ்டிஆர் 50க்கான ப்ரொமோ ஷூட் பிளான் பண்ணியிருக்கிறதுனால அது வரைக்கும் இந்த லுக்கில் தான் எஸ்டிஆர் வந்து இருக்க போறாரு. அந்த ப்ரொமோ ஷூட்டை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக அவருடைய லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு லுக் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. எஸ்டிஆர் 49க்கு ஒரு விதமான ஒரு லுக் இருக்கும், எஸ்டிஆர் 50க்கு இந்த ஒரு லுக் தான் இருக்க போகுது. எஸ்டிஆர் 51க்கு கம்ப்ளீட்டாக வேற ஒரு லுக்கில் எஸ்டிஆர் அப்பியர் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்டர் தனுஷோடைய D55 ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிற அந்த ப்ராஜெக்டை பற்றி வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி அமரன் வந்து ஒரு ட்ரூ பர்சனோடைய ஒரு ஸ்டோரியோ, அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் உருவாக போகுதுங்கிற மாதிரியுமே ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான லைனப்ஸ் வச்சிருக்காரு. இந்த வருஷம் வந்து அவருக்கு இட்லி கடை, குபேரா, தேரே இஷ்கிமே இந்த 3 ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் கூட ஒரு படம் பண்ணுறாரு, போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா கூட ஒரு படம் பண்ணுறாரு, மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் பண்ண போறாரு, மறுபடியும் வெங்கி அட்லூரி கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ண போறாரு. இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் தனுஷ் ஒரு படம் ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலாக இந்த ஒரு நியூஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஹெச் வினோத்தும் தனுஷும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, ஒரு கான்மேன் ஸ்டோரி. அந்த படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. அந்த நியூஸை அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதே நியூஸ் தான் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்து வந்திருக்கு. ஹெச் வினோத் டைரக்டர் இல்லை, லோகேஷ் கனகராஜ் டைரக்டராக உள்ள வந்திருக்காரு. அப்போ ஹெச் வினோத் தனுஷ் காம்போ டிராப்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது. மேபி ஃபியூச்சரில் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்கிற சிக்கந்தர் இந்த படத்தை பற்றி இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பயங்கரமான 4 ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஃப்ளைட்டில் நடக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து ட்ரெயினில் நடக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பிரிசன் ஜெயிலில் நடக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4மே வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெயினாக ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸோ அது வந்து செமையான ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். சல்மான் கான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய கேங்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அப்படின்லாம் வந்து ஒரு நியூஸ் வருது. ஸோ ஏஆர் முருகதாஸ் பயங்கரமாக ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆனால் அது பயங்கரமாக அவுட்புட் வரணும். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். இன்னொரு பக்கம் SK23 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துப்பாக்கி வந்து எப்படி ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி தான் SK23யும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா SK23 படத்தில் கஜினி படத்துக்கான சாயலும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம். இந்த மாதிரிலாம் நியூஸ் நமக்கு கிடைக்குது. மேபி இது உண்மையாக இருந்து படத்தில் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். கஜினியோடைய சாயல்னா அது வேற கதை, இது வேற கதை தான். மேபி இப்போ கஜினியில் வந்து லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மேபி அதே மாதிரியான ஒரு லவ் போர்ஷன் வந்து இந்த படத்துலையும் இருக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கஜினி, துப்பாக்கி இந்த 2 ஃப்ளேவரும் இந்த படத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த SK23க்கான அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 17ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்கலாம்னு நேற்றே சொல்லியிருந்தோம். அதே பிப்ரவரி 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா SK24 அந்த ப்ராஜெக்ட்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகன் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் தான் எடுக்க போகிறாங்க. அந்த சாங் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஜனநாயகன் படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. 78 crores கொடுத்து வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு.
அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகன் படத்தை வந்து 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அவங்க தான் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போவும் அதே நியூஸ் தான் வருது. அண்ட் யூரோப் பார்த்தீங்கன்னா 4 சீசன்ஸ் கிரியேஷன் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. யூகேவை பொறுத்த வரைக்கும் பொலன் சினிமாஸ் அவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் டீல் வந்து க்ளோஸ் பண்ணலை. ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனா அமேசான் பிரைம் இவங்க 2 பேரில் தான் யாராவது ஒருத்தர் இந்த படத்தை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேக்ஸிமம் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆக்டர் நிவின் பாலி வந்து கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னும், இன்னொரு பக்கம் அல்போன்ஸ் புத்திரன் இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸை எப்பயோ நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த நியூஸ் இப்போ எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டுமே ஒரே ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது கார்த்திக் சுப்புராஜோடைய கதையை எடுத்து அல்போன்ஸ் புத்திரன் டைரக்ட் பண்றாரு, அந்த படத்தில் நிவின் பாலி நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. பட் செமையான ஒரு காம்போவாக தான் இருக்கும். ஆனால் கேம் சேஞ்சரும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோடைய கதை தான். அந்த படம் சொதப்பன மாதிரி கண்டிப்பாக இந்த படம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல படம் நம்ம எதிர்பார்க்கலாம். கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கிற ரெட்ரோ படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோயின் பூஜா ஹெக்டே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவங்க நடித்த ராதேஷாம் அந்த படம் பார்த்துருக்காரு. அந்த படத்தில் குறிப்பாக ஒரு சில முக்கியமான சீன்ஸில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் அவங்கள இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதா பூஜா ஹெக்டேவே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெட்ரோ படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதம் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு வர மாதிரி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒருவேளை வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு அந்த சிங்கிள் வரல அப்படின்னா அப்போ அடுத்த மாதம் தான் வர மாதிரி இருக்கும். மார்ச் மாதம் செகண்ட் வீக் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்கு. ஆக்டர் சூர்யா பேசல் ஜோசப் ப்ராஜெக்டை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு கிளியராக தெரியல. மேபி சீக்கிரம் வரப்போதா இல்லை பொறுமையாக தான் வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அந்த ப்ராஜெக்டை பற்றி வந்திருக்கிற இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை யார் தயாரிக்க போறா அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஆக்டர் மம்முட்டி அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸான மம்முட்டி கம்பெனி தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஏற்கனவே மம்முட்டி கம்பெனியோடைய தயாரிப்பில் மம்முட்டி கூட ஜோதிகா வந்து காதல் த கோர் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து சூர்யா மம்முட்டியோடைய ப்ரொடக்ஷனில் நடிக்க போறாரா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஏகேவோடைய விடாமுயற்சி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லெஸ் ஹைப்டு ஃபிலிமாக இருந்தாலுமே புக்கிங்ஸ் வந்து படத்துக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. தேர்ஸ்டே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 2 hours 34 minutes 23 seconds. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 22 minutes 18 seconds, செகண்ட் ஹாஃப் வந்து 1 hour 12 minutes 5 seconds. ஏற்கனவே விடாமுயற்சி மூவி டீம் வந்து டீசர் அண்ட் ட்ரெய்லர் ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கிற ஒரு ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி ரிலீஸ் ட்ரெய்லர் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சொல்லப்படுது. பட் நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ கன்ஃபார்மாக எடுத்துக்க வேணாம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ வந்து ரிலீஸ் ட்ரெய்லர் விட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி விடுற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 4 days 5 days முன்னாடியாவது விட்டுருக்கணும். பட் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.